So next question, Aishwarya Limited issued prospectus inviting application for 60,000 equity shares of rupees 10 each. The whole issue was fully underwritten by A, B, C and D. ஸோ 4 அண்டர்ரைட்டர் இருக்காங்க. மொத்தமாக வந்து அண்டர்ரைட் பண்ணிட்டாங்க. A வந்து 20,000 அண்டர்ரைட் பண்ணியிருக்காராம், B வந்து 15,000 ஷேர்ஸ் அண்டர்ரைட் பண்ணியிருக்காராம், C வந்து 15,000 ஷேர்ஸ் அண்டர்ரைட் பண்ணியிருக்காரு, D வந்து 10,000 ஷேர்ஸ் அண்டர்ரைட் பண்ணியிருக்காரு. அப்ளிகேஷன் ரிசீவ்ட் வந்து 45,000 ஷேர்ஸ் ஆஃப் விச் மார்க்ட் அப்ளிகேஷன் வேர். ஸோ மார்க்னா ப்ரோக்கர் மூலிமா. ஸோ ப்ரோக்கரே இங்கே வந்து அண்டர்ரைட்டர் தான் இல்லையா, அண்டர்ரைட்டர் தான் ப்ரோக்கர். ஸோ அவங்க மூலிமா வந்து ஸ்டாம்ப்டு மார்க் அப்ளிகேஷன், ஸ்டாம்ப்ட் அப்ளிகேஷன்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது. அண்டர்ரைட்டர் ஏ வந்து 15,000 ஸ்டாம்ப்ட் அப்ளிகேஷன் வச்சுருக்காங்க, B வந்து 12,000 ஷேர்ஸ் ஸ்டாம்ப்டு இருக்கான், C வந்து 10,000 ஷேர்ஸ் ஸ்டாம்ப்டு இருக்குது, D வந்து 8,000 ஷேர்ஸ் ஸ்டாம்ப்டு அப்ளிகேஷன் வச்சுருக்காங்க. இண்டிவிஜுவல் அண்டர்ரைட்டருக்கு வந்து எவ்வளோ லைபிலிட்டி இருக்குன்னு அவங்க கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து சம்மரைஸ் பண்ணிக்கலாம். இந்த கம்பெனி வந்து ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து எவ்வளோ இஷ்யூ பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து பார்க்குறோம். மொத்தமாக வந்து 60,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து அவங்க இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இந்த 60,000 ஈக்விட்டி ஷேர்ஸில் இந்த ஹோல் இஷ்யூ வந்து அண்டர்ரைட் பண்ணிட்டாங்க. அப்ளிகேஷன்ஸ் வந்து இங்கே எவ்வளோ வந்திருக்குன்னா 45,000 அப்ளிகேஷன் மட்டும் தான் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. ரைட்டா. ஸோ 45,000 ஷேர்ஸ் தான் வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க. என்ன அர்த்தம்னா பப்ளிக் வந்து எவ்வளோ ஷேர்ஸ் தான் அப்ளை பண்ணியிருக்காங்க. அப்போது ரிமைனிங் ஷேர்ஸ் வந்து எவ்வளோ, 60,000 மைனஸ் 45,000 கம்ஸ் அரௌண்ட் 15,000. அப்போ அந்த 15,000 வந்து அன்சப்ஸ்கிரைப்டு. ஸோ அன்சப்ஸ்கிரைப்டு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அண்டர்ரைட்டர் வந்து இந்த அன்சப்ஸ்கிரைப் ஷேரை வாங்கிப்பாங்க. அதுதான் வந்து நம்ம கம்பெனி வந்து ரிஸ்க்கை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோன்னு சொல்கிறோம். ரைட்டா. ஸோ அண்டர்ரைட்டர் வந்து அந்த 15,000 ஷேர்ஸ் வந்து அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிப்பாங்க. ரைட்டா. பப்ளிக் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலையா. ஸோ இந்த ரிஸ்க்கை வந்து அண்டர்ரைட்டர் வில் பி பியரிங் இட். Now coming to the calculations. Now we have 4 underwriters: underwriter A, underwriter B, underwriter C, underwriter D and D total. ரைட்டா. ஃபஸ்ட் வந்து gross liability ரேஷியோவில் எவ்வளோ ரிஸ்க் பியர் பண்ணுறாங்கன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஃபஸ்ட் வில் பி யுவர் gross liability. ரைட்டா. ஸோ gross liability வந்து ஏற்கனவே கொடுத்துருக்காங்க. ஏ வந்து மொத்தமாக அண்டர்ரைட் பண்ணியிருக்காங்க. ஏ வந்து 20,000 ஷேர்ஸ் ரிஸ்க்கை பியர் பண்ணுறாரா. B வந்து 15,000 ஷேர்ஸ். C வந்து அகைன் 15,000 ஷேர்ஸ் அண்ட் D வந்து 10,000 ஷேர்ஸ். ஸோ டோட்டலாக ஆட் பண்ணிங்கன்னா இட் வில் கம் அரௌண்ட் 60,000. ரைட்டா. ஸோ இதில் வந்து நம்ம மார்க்ட் அப்ளிகேஷன்ஸ் சப்ட்ராக்ட் பண்ணணும். மார்க்ட் அப்ளிகேஷன் will be subtracting. Right. So marked applications in கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. Marked application follows. A வந்து 15,000 shares. Okay. Then B வந்து 12,000 shares. ப்ராக்கெட்டில் போடணும், ப்ராக்கெட்டில் மைனஸ் பண்ணுறோன்னு அர்த்தம். Then C வந்து 10,000 shares. Then D வந்து 8,000 shares. ரைட்டா. ஸோ இதை மொத்தமாக ஆட் பண்ணால் ஐ வில் பி கெட்டிங் 45,000. இது அப்படியே நான் சப்ட்ராக்ட் பண்ணுறேன். ஸோ சப்ட்ராக்ட் பண்ணால் ஐ வில் பி கெட்டிங் நெட் லைபிலிட்டி. வாட் இஸ் தி லைபிலிட்டி ஆஃப் தி அண்டர்ரைட்டிங் ஃபார் டேக்கிங் தி ரிஸ்க் ஆஃப் ரிமைனிங் ஷேர்ஸ். ஸோ 20,000 minus 15,000 is 5,000. Then 15,000 minus 12,000, 3,000. 15,000 minus 10,000, 5,000. Then 10,000 minus 8,000 will be getting 2,000. ஸோ இதை மொத்தமாக ஆட் பண்ணால் ஐ வில் கெட்டிங் 15,000. ஸோ ரிமைனிங் ஷேர்ஸ் வந்து எவ்வளோ வந்து ரிஸ்க் பியர் பண்ணணும், 15,000. ஸோ இந்த 15,000 ஷேர்ஸ் வந்து இப்போ அண்டர்ரைட்டர் வந்து பியர் பண்ணணும், ரிஸ்க்கை பியர் பண்ணணும். அப்போது அன்அலோகேட்டட் ரைட்டா. அன்அலோகேட்டட் 15,000 ஷேர்ஸ் அன்சப்ஸ்கிரைப்ட் இருக்கு இல்லையா. இதை வந்து நம்ம வந்து ஒன்ஸ் அகேன் வில் பி ஆடிங் பேக் டு தி நெட் லைபிலிட்டி. பிகாஸ் இந்த ரிஸ்க் அவங்க பியர் பண்ணி ஆகணும்ல. இது வரைக்கும் மொத்த ரிஸ்க்கும் அவங்க பியர் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த ரிமைனிங் மட்டும் தான் இருக்குது. இந்த ரிமைனிங் மட்டும் தான் இப்போ ரிஸ்க் பியர் பண்ணோம். அது என்ன பண்ணுறோம், இந்த ரிஸ்க்கும் இது கூட நம்ம என்ன பண்ணுறோம், ஆட் பண்ணி விட்டுறோம். ரைட்டா. ஸோ அதுதான் இங்கே லாஸ்ட் ஸ்டெப் நம்ம பண்ண போகிறோம். அப்போ இது எந்த ப்ரொப்போர்ஷனில் பண்ணணும்னா இந்த கிராஸ் லைபிலிட்டி என்ன ப்ரொப்போர்ஷன் இருக்கோ அந்த ப்ரொப்போர்ஷன் நம்ம பண்ண போகிறோம். ஸோ கிராஸ் லைபிலிட்டி ப்ரொப்போர்ஷன் எப்படி சார் கண்டுபிடிக்கணும்னா, ஸோ ப்ரொப்போர்ஷன் பார்த்தீங்கன்னா 20,000, 15,000, 15,000, 10,000 இருக்கு இல்லையா. இது அப்படியே நம்ம வந்து ஒரு ரேஷியோ போட்டுக்கலாம். ஸோ நான் ஒர்க்கிங் காமிக்கிறேன். 20,000, 15,000, then 15,000, then 10,000. ஸோ இந்த கிராஸ் லைபிலிட்டி இருக்கு இல்லையா, இந்த ப்ரொப்போர்ஷன் இருக்கு இல்லையா, அதுக்கு நம்ம ரேஷியோ நம்ம போட போகிறோம். ஸோ 3 zeros கேன்சல் பண்ணிடுறேன். ரிமைனிங் வேல்யூ வந்து 20:15:15:10. ஒன்ஸ் அகெயின் ஐம் ரெடியூசிங் இட்.
5 4s are 20, 5 3s are 15, 5 3s are 15, 5 2s are 10. ஸோ இதுதான் வந்து நம்ம ஃபைனல் ரேஷியோ. ஸோ இந்த ரேஷியோவில் நம்ம வந்து இந்த அன்அலோகேட்டட் ஷேர் வந்து நம்ம வந்து அன்சப்ஸ்கிரைப் ஷேர் வந்து இந்த ரேஷியோவில் நம்ம வந்து பிரிக்க போகிறோம். ரைட்டா? ஸோ திஸ் இஸ் தி ஒர்க்கிங் I have given. Now we'll be splitting this in this particular ratio, இந்த 15,000. இப்போ ஃபஸ்ட்டு இந்த எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். 4 + 3 is 7, 7 + 3 is 10, 10 + 2 is 12. ஸோ மொத்தமாக வந்து இங்கே வந்து 12 வருது. அப்போது ஃபஸ்ட்டு வந்து ஏக்கு வந்து நம்ம எவ்வளோ பிரிக்கணும்னா 15,000லேருந்து நம்ம பிரிக்க போகிறோம். ரைட்டா? 15,000 நம்ம பிரிக்க போகிறோம். அப்போது 15,000 into 4 divided by 12 இதான் ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஸோ டிவைட் பண்ணிங்கன்னா கால்குலேட் பண்ணிங்கன்னா கால்குலேட்டர் பார்க்குறேன். ஸோ ஐம் கெட்டிங் 499.99. ஸோ ரவுண்ட் ஆஃப் பண்ணி நம்ம 5,000 போட்டலாம். ரைட்டா? அதே போல் நெக்ஸ்ட் வந்து 3 divided by 12. 3 divided by 12 into 15,000. So how much I'm getting? 3 by 12 into 15,000. I'm getting 3750. 3750. Again in the ratio same thing, 3 by 12 into 15,000. I'm getting 3750. And last ratio on the 2 by 12 into 15,000. So in the calculation I'm getting 2 by 12 2,500. round off பண்ணிக்கலாம் 2,500. ஓகே. ஸோ இப்போ வந்து இதை நம்ம மொத்தமாக ஆட் பண்ண போகிறோம். ரைட்டா? நெட் லைபிலிட்டியில் நம்ம வந்து மொத்தமாக ஆட் பண்ண போகிறோம். ஸோ வாட் வில் பி தி ஃபைனல் லைபிலிட்டி ஆஃப் தி அண்டர்ரைட்டர்? ஃபைனல் லைபிலிட்டி எவ்வளோன்னு பார்க்க போகிறோம். ஸோ 5,000 + 5,000 gives you 10,000. 10,000 shares, 3,000 + 3,750, 6,750 shares. Then 5,000 + 3,750, 8,750 shares. Then 2,000 + 2,500, 4,500 shares. Right? So this is the final liability of the individual underwriters. ஸோ இது எப்படி இன்டர்பிரட் பண்ணால், அண்டர்ரைட்டர் ஏ வந்து எவ்வளோ ரிஸ்க்கை பியர் பண்ண போகிறான்னா 10,000 ஷேர்ஸ் வந்து ஹில் பி பியரிங் தி ரிஸ்க். பி வந்து 6,750 ஷேர்ஸ் ஹில் பி பியரிங் தி ரிஸ்க். தென் அண்டர்ரைட்டர் சி வில் பி பியரிங் அ ரிஸ்க் ஆஃப் 8,750 ஷேர்ஸ். தென் அண்டர்ரைட்டர் டி வில் பி பியரிங் அ ரிஸ்க் ஆஃப் 4,500 ஷேர்ஸ். ஸோ அதுதான் இங்கே கேல்குலேட் பண்ணியிருக்காங்க. ஃபைண்ட் அவுட் தி லைபிலிட்டி ஆஃப் இண்டிவிஜுவல் அண்டர்ரைட்டர் வந்து எவ்வளோ லைபிள், ரிஸ்க் பியர் பண்ணுறதுக்கு எவ்வளோ லைபிள், எவ்வளோ ஷேர்ஸ் அவங்க லைபிளாக இருக்காங்க, அதுதான் வந்து இங்கே கேள்வி. ஸோ அதுக்கு நம்ம வந்து இண்டிவிஜுவலாக கால்குலேட் பண்ணி இங்கே மென்ஷன் பண்ணிட்டோம்.